விசுவாசமாக இருக்கும் லாரி உரிமையாளர்களே, கேரளாவில் குடியேறிக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்க வேணும். வணக்கம் அனைவருக்கும். சமீபத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் வெளிமாநிலங்களுக்கு கனிம வள கொண்டு போகக்கூடாது என்று 3 மாதத்திற்கு தடை செய்ய உத்தரவிட்டார். வாழ்த்துக்கள். விஜய் அவர்கள் செய்த ஒரே காரியம் நல்ல விடயம் இதுதான். இந்த 3 மாசம் பத்தாது, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அடுத்ததா, இந்த கனிம வளம் தொடர்ந்து கடந்த 20 ஆண்டு காலமா நம்முடைய கனிம வளத்தை கேரளாவுக்கு கொண்டுட்டு போய் திருப்புப்படியா அதிக விலைக்கு விற்றுக்கிறாங்க. இதனால இது நமக்கு இந்த ஜல்லி, சாந்து, எம்சாந்து இதெல்லாம் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை அதிகமாக வாங்க வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டது. இதை முதல்வர் போக்கியுள்ளார். ஆனால் இதை எதிர்த்து நம்ம நாகர்கோவில், கன்னியாகுமரி இங்க உள்ள லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. தடையை நீக்கு அப்படின்னு. கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில இருந்து இனிமே ஒரு புடி சார்ந்து கூட வெளிமாநிலத்துக்கு போகக்கூடாது. தடையை நீக்கு அப்படின்னு இங்க போராட்டம் பண்றாங்க. கேட்டா நாங்க லாரி ஜெயிக்கிறதுல எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவ்வளவு நாள் நீங்க கொள்ளையடிச்சது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேரளாவில் என்ன இல்லை, எல்லா வளமும் இருக்கு. அந்த கேரளா அப்படிங்கிறோம் மலையாள தேசம், மலை தான் அங்க பூரா. ஏன் அவங்க அந்த மலையை உடச்சி எடுத்துக்கலாமே? ஏன் எடுக்கல? அவங்க பூமி நல்லா இருக்கணும், நம்ம பூமி நாசமா போகணும். அந்த கேடுகட்ட எண்ணத்துலதான் அவங்க செயல்படுறாங்க. அதுக்கு நீங்க உடந்தையா இருக்கீங்க. சரி, உடந்தையா இருக்க, நேரம் குடும்பத்தோட அங்க போய் குடியேறிங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு அவங்களுடைய இனவெறி என்னன்னு. குடியேறிட்டு அங்க போய் போராட்டம் பண்ணுங்க. உங்க லாரி லைசன்ஸ் எல்லாம் ரத்து பண்ணணும், லாரி எல்லாம் சிறப்பிடிக்கணும் என்று முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.